சார் ஏனுங்க ஆட்டோவில் தான் போட்டுருக்காங்க. முக்கியமான இன்னும் சொல்ல போனால் விவசாயிகள் கருத்தரங்கு 25 தலைப்பில் இந்த கருத்தரங்கம் நடைபெறும். இன்னுமா வராரு இந்த அறிஞர்கள், வேளாண் துறையை சார்ந்த விஞ்ஞானிகள், வல்லுநர்கள், அதே போல் விவசாயத்தில் அதிகம் முன்னுரிமை பெற்றுள்ள விவசாயிகள் அதே கருத்தரங்கில் கலந்து கொள்வார்கள். தங்களுடைய அனுபவங்கள், விவசாயிகள் தங்களுடைய அனுபவங்களையும் அவர் தெரிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த கருத்தரங்கில் இருக்கிறது. அதே போல் மிஷினரி இப்போ ஆள் பற்றாக்குறை இருக்கின்ற காலத்தால் இப்போ ஒரு மிஷினரி மூலமாக இயந்திரமயமாக்கல் வேளாண்மைக்கு அடுத்த கட்டமாக வேளாண்மைக்கு இப்போ அதிகமாக உற்பத்தியை நாங்கள் இப்போ இந்த ஆட்சியின் சாதனையாக அதிகமான உற்பத்தியை கொண்டு வருகின்றோம். அடுத்த கட்டம் விவசாயிகளை லாப நோக்கத்தில் அவர்களுக்கு அடுத்த முறைக்கு செல்ல வேண்டுமென்றால் விற்பனையில் பங்கு பெற வைக்கின்றால் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும். அத்தகைய முறையில் நாங்கள் இப்போ முன்னிட்டு செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் அர்த்தமாக இயந்திரமயமாக்கல் மூலமாக ஆள் பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு செல்கின்றோம். இப்போ இந்த ஆட்சியோட இப்போ கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இயந்திரமயமாக்க திட்டத்தின் அடிப்படையில் 55,224 விவசாயிகளுக்கு கருவிகள் 4 ஆண்டு காலத்தில் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். மானியத்துடன் கிட்டத்தட்ட 500 கோடி மதிப்பீட்டில் அந்த இயந்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது.
அதே போல் விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற இடர்பாடுகள் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு விவசாயி கடந்த காலங்களில் நானூறு விவசாயி கரும்பு விவசாயம், நெல் விவசாயம், எல்லா விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் மஞ்சளும் பயிர் பெற்று அதனுடைய அனுபவம் எனக்கு தெரியும். அந்த அந்த அடிப்படையில் கரும்பு விவசாயம் பண்ணுறதுக்கு சவால் என்ன என்றால் அதையும் நிறைவேற்றுகின்றோம். நெல் விவசாயிகளுக்கு இயற்கை இடைப்பாடு இப்போ காலநிலை பருவநிலை மாற்றத்தினால் இப்போ அதிகமான மழையும் பெய்கிறது, அதிகமான வறட்சியும் வருகிறது. இதுவரையில் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட 20,84,000 விவசாயிகள் அந்த இடர்பாடினால் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதுக்காக கரும்பு விலை இதுக்காக தான் மக்கள் போராடி கடந்த காலத்தில் போராடினோம். அதே போல் கரும்புக்கும் நாங்கள் பயிர் செய்கின்ற கரும்புக்கு கடந்த ஆட்சியில் முறையாக பணம் வழங்கப்படவில்லை. அதை நானே சட்டமன்றத்தில் இருந்து கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலையில் அப்பொழுது இருந்தோம். இப்போ கேள்வி கேட்காமலேயே போராடாமையே நாங்கள் இந்த விவசாயிகளுக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை இப்போ ஆமாம், அது 3வது கண்காட்சி. இன்னும் 2 இடத்துல நடத்த இருக்கணும். இன்னும் 2 இடத்துல இப்போ இந்த ஆண்டு நடத்தப்பட இருக்குது. ஏன்னா நான் இப்போ கோயம்புத்தூரில் வந்து விவசாய கண்காட்சி நடத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து எங்கள் கிராமத்தில் நான்லாம் இப்போ 20 வருஷம் முன்னாடிலாம் இங்கே வந்து கோயம்புத்தூரில் வந்து நானே வந்து இளைஞராக இருக்கும்போது இப்போ நான் விவசாயம் பண்ணும்போது படிச்சுட்டு சும்மா இருக்கும்போது நானே இங்கே வந்து கண்காட்சியை வந்து பார்த்துக்குவோம். எங்கே கண்காட்சியை பார்க்கணுன்னா கோயம்புத்தூர் தான் வரணும். இதே வந்து பல பகுதிகளில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். சென்னையில் நடத்துவோம், இப்போ திருச்சியில் நடத்துகிறோம், இப்போ அடுத்ததாக திருவண்ணாமலை நடத்துவோம், அடுத்த தென் மாநில பகுதியில் நடத்த இருக்கின்றோம். வரவேற்கக்கூடிய ஒரு கண்காட்சியாக இது அமைந்திருக்கிறது. ஏன்னா கடந்த மாதிரி இருந்த விவசாயிகள் காண்பதற்காக வந்தவருடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஆர்வத்துடன் விவசாயிகள் வருகின்றார்கள். அது மாவட்ட ஆட்சியர் அவருக்கு செய்வார்கள். என்ன நலத்திட்டம் வந்து வருவார் மாவட்ட ஆட்சியர். இன்னைக்கு நடத்துகிறோம், அடுத்து நடத்த போகிறோம். அது இடம் அங்கே தென் மாவட்டங்களில் ஒரு பகுதி. ஆமாம், இந்த பகுதி வட மாவட்டத்தில் ஒரு பகுதி நடத்துவோம். அது அந்த முனிசிபால் அது இப்போ நடந்துருக்கு. அது அக்ரோ ஃபாரஸ்டுடைய இதை எனக்கு திட்டத்தை ஆய்வு செய்வதற்கு இப்போ வந்து அதுக்கு நடத்த இருக்கிறார்கள். முதலமைச்சர் விவசாய சேவை மையங்கள் ஆமாம், அதுவும் இப்போ ஆரம்பிக்க இருக்கின்றோம். 1000 அமைக்கிறதுக்கு இப்போ நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இப்போ நான் பட்ஜெட் அறிவிச்சிருக்கோம். ஆமாம், உடனே திட்டம் இப்போ இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். வாக்குறுதியை நிறைவேற்றுவோம். நெல் விலை இப்போ தான் மஞ்சள் விலை ஏறி வச்சுன்னு இப்போ டிவிலையும் போட்டாங்க. அது வேறும் வரும். நாங்களே இப்போ வந்து மஞ்சள் வந்து அவரவர்கள் மஞ்சளுடைய மகத்துவம் இப்போ மக்கள் உலகம் முழுவதும் மஞ்சள் மகத்துவம் நிறையா வந்திருக்கு. மஞ்சளுடைய பயன்படுத்த வேண்டும் என்ற உணர்வு மக்கள் மத்தியிலே வந்திருக்கு. தேவையான இடங்கள் இப்போ நெல் கொள்முதலை வந்து பொறுத்தவரையில் எவ்வளோ உற்பத்தி செய்யணுமோ அவ்வளோக்கு வாங்கக்கூடிய முறையும் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு எந்தெந்த பகுதியில் நெல் கொள்முதல் செய்ய வேண்டுமோ அதற்கு தேவை அறிந்து மாவட்ட ஆட்சியுடைய பரிந்துரை மூலமாக அது கொள்முதல் செய்கின்ற பணியை உணவுத்துறை நல்ல முறையில் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நல்ல மாதிரியா விவசாய தொழிலாளிகளுக்கு அதுக்கு கலைஞர் அவர்கள் இருக்கும்போது இப்போ அந்த அந்த துறை நல வாரியம் ஆரம்பித்தார்கள்.
இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் நல வாரியத்திலே உறுப்பினர் இருக்கின்றவர்களுக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு இறந்தால் கடந்த நாள் குறைவாக இருந்தது, இப்போ 2 மடங்காக உயர்த்தியிருக்கின்றது. அவருடைய கல்வித்தொகை அவருக்கு திருமண தொகையும் உயர்த்தியிருக்கின்றது, கல்வி தொகையும் உயர்த்தியிருக்கிறது. அவர் இறந்தால் அவர் திடீர் விவசாயிகள் தொழிலாளிகள் இறந்தால் அவர்களுக்கு நிவாரணம் 2 மடங்காக உயர்த்தியிருக்கின்றது. இப்போ இந்த கடந்த பட்ஜெட்டில் உயர்த்தப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் உற்பத்தி செய்யும் நெல் பல இடங்களில் இந்த மழையினால் சேதமடைகிறது. மழை வந்துங்க, மழை இதை பண்ணி இந்த ஆட்சியில் தாங்க, கடந்த ஆட்சி நீங்கள் பார்த்தீங்களோ இல்லையோ, நாங்கள் நித்தம் அனுபவித்தோம். போன ஆட்சியில் நித்தம் அனுபவித்தோம். மழைக்கு ஷெட்டு கிடையாது, தார்பா கிடையாது, போட்ட நெல் டிபிசியில் முளைக்குது கடந்தது. ஆனால் இப்போ எந்தவித இந்த முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு எல்லா நெல்லையும் பாதுகாக்கப்பட்ட குடோனில் வைக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டு அந்தந்த பகுதியிலே நாங்கள் உடனுக்குடன் அந்த நெல்லை உடனுக்குடன் அனுப்பி பாதுகாப்பான இடத்திலே வைக்கப்பட்டது அதனால் மழையில் நனையவில்லை. திடீரென்று இப்போ மழை திடீர்னு வர அந்த நடையும் போது அதுக்கு அது பாதுகாக்கக்கூடிய வகையில் முதலமைச்சர் அதெல்லாம் கொடுக்கலைங்க. அதெல்லாம் உங்கள் மும்முனை பிரச்சனை அப்போ கொடுக்கலாம் ஒன்றும் கொடுக்கலைங்க. 24 மணி நேரம் அதாங்க, அதுக்கு 24 மணி நேரம் எங்கேயும் கொடுக்கல. காவேரி டெல்டாவில் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு 24 மணி நேரம் மின்சாரம் கொடுப்போம்னு சொன்னால் எடப்பாடி கொடுக்கவும் இல்லை. சரி, நன்றி. கோபி தடப்பள்ளியில் விவசாயிகள் அது லோக்கல் பிரச்சனை எனக்கு தெரியாது. கலெக்டர் கேளுங்க, லோக்கல் பிரச்சனை மந்திரி கேளுங்க, எனக்கு ஊர் பேர் தெரியாது. போதுமான இடம் வசதி இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே தான் கொடுக்குறாங்க. லேட் ஆகுது. வைராபுரத்துலேயே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி விவசாயிகள் கொண்டு நெல் எடுக்கிற ரேட்டில் தொடர்பு நெல் அதிகமாக உற்பத்தி ஆகுது, அதுக்கு உதாரணம் தான். ஆக இப்போ தேவையான இடத்துல குடோன் கட்டுவதற்கு உணவுத்துறை மூலமாக மாண்புமாக உத்தரவிட்டு அந்தந்த பணியிடங்கள் இப்போது தேவை அறிந்து எந்தெந்த பகுதி தேவை என்பதை சென்று அதுக்கு குடோன் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அது மாவட்ட ஆட்சியர் மூலமாக எந்த பகுதி என்று தெரிந்தால் அவர் ப்ரொபோசல் செய்தால் அது நடவடிக்கை எடுக்கப்படும். நல்ல செய்தி போடுங்க. இந்த கண்காட்சியை இப்போ 11ஆம் தேதி கண்காட்சியோ விவசாய கண்காட்சி மக்களுக்கு கொண்டு செல்கின்ற போல நீங்கள் நல்ல செய்தி கொடுத்து நல்ல வரவேற்பு கொடுங்க, எல்லாரும் பதிவு. அது நன்றி. 11ஆம் தேதி அன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஈரோடு மாவட்டத்துக்கு வருகை தந்து வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கத்தை துவக்கி வைக்க வருகின்றார்கள். அது சம்பந்தமாக நாங்கள் நானும் அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களும் துறையினுடைய அலுவலர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் இந்த பணிகளை ஆய்வு செய்ய வந்திருக்கின்றோம். இந்த கண்காட்சியில் கிட்டத்தட்ட 218 அரங்கம் அமைத்து வேளாண் துறையில் என்னென்ன பணிகள் ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை காட்சியகப்படுத்தவும், அதே போல் கருத்தரங்கம், இந்த கருத்தரங்கம் மூலமாக விவசாயிகள் தேவை முன்னேற்றுவது, பூச்சி தாக்குதல் என்று முறைகள் என்று அறிஞர் பெருமக்கள் வருகை தந்து கருத்துக்களை வழங்கி ஆலோசனை அதை தமிழக 1,00,000 விவசாய கண்காட்சியில் என்ற இருக்கிறது. கடந்த முறை திருச்சி கண்டு செல்லார்கள். இது கடந்த நடத்துவார் அரசாங்கம் ஆட்சி சொல்லலாம். அரசு மூலமாக இந்த வேளாண் கண்காட்சியை நடத்துகின்றோம். நாங்கள் முதலாக
சென்னையில் ட்ரேட் சென்டரில் இங்கே ஒரு கண்காட்சியை நடத்தணும். அது சென்னை நகரத்தில் அதுவும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கானவர் வந்தார்கள். அது பயனாளிகளும் வந்தார்கள், விவசாயிகளும் வந்தார்கள். இது திருச்சியிலும் அதே போல் 2வது கண்காட்சி நடத்தணும். இது 3வது கண்காட்சி ஒரு எதிர்பார்ப்புடன் விவசாயிகள் இருக்கின்றார்கள்.